ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே வீக்கா இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு கம்பெனி மட்டும் கண்டினியூஸா வந்து புதிய உச்ச தொட்டுட்டு இருக்கு. டெய்லியும் ஜென் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட அனலைஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து 1996 ஹைதராபாத் ஹெட் குவார்டர்ஸா வச்சு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஆர்மிஸ்க்கு தேவைப்படுற ஆன்டி ட்ரோன்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹைதராபாத், அப்புறம் UAE அண்ட் USAலையும் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சிமுலேட்டர்ஸ், ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே இவங்களோட கீ ப்ராடக்ட்ஸா இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஓவர் வியூ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து மார்க்கெட் கேப் வந்து 23,268 கோடியா இருக்கு. இவங்களோட புக் வேல்யூ வந்து 53, PE வந்து இண்டஸ்ட்ரி PE விட அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ROI வந்து 15.13%, ROCE வந்து 39.21%, EPS வந்து 18.54 இருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்ப்போம். செப்டம்பர் 2022 ரெவன்யூ வந்து 24 கோடியா இருந்த ரெவன்யூ வந்து லாஸ்ட் செப்டம்பர்ல வந்து 250 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 26% இருந்து 33% ஆகும். நெட் ப்ராஃபிட் வந்து 5 கோடியிலிருந்து 65 கோடி வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. EPS பார்த்தீங்கன்னா 0.5 இருந்து 7.56 வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்க ஃபினான்ஷியலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் இவங்களோட காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுவோம். காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மேசகான், கொச்சின் ஷிப்யார்டு, GRSC, தெனஜா ஏரோஸ்பேஸ் இவங்களோட PE எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜென் டெக்னாலஜிஸோட PE அதிகமாக இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இயர் ஆன் இயர் வந்து 101%, இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 366% கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலேயே இவங்களோட PE வந்து இண்டஸ்ட்ரியில கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2024 வரைக்கும் 1158 கோடிக்கு வந்து டோட்டல் ஆர்டர் புக் கிடைச்சிருக்கு. 241 கோடிக்கான ஆர்டர் வந்து Q2 FY 25 வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்டா வந்து அவங்களோட ஆர்டர் புக்கோட மதிப்பு வந்து 956 கோடிக்கு ஆர்டர் புக் இருக்கு. ஸோ 956 கோடி பெண்டிங் ஆர்டர் புக் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து டொமஸ்டிக்காக வந்து 582 கோடியும், ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு 374 கோடியும் இன்னும் பெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து இவங்களோட கரண்ட் ஆர்டர் புக்கோட ஸ்டேட்டஸா இருக்கு. R&D பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து கண்டினியூஸா வந்து R&Dல பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட புது ப்ராடக்ட்ஸ்க்காகட்டும், ஸோ அவங்களோட டெக்னாலஜில இம்ப்ரூவ் பண்றதுக்காகட்டும் R&Dல வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. 4 கோடியில இன்வெஸ்ட் பண்ண R&D வந்து இப்போ 14 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 277% வந்து growth ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து EBITDA வந்து 265% க்ரோ இருக்கு. உங்களோட கரண்ட் ஆர்டர் புக் வந்து 956 கோடி இருக்கு. QIP மூலமா ரைஸ் பண்ண ஃபண்டான 1103 கோடி வந்து கேஷ் ரிசர்வ்ஸா வச்சிருக்காங்க. அதே மாதிரி R&Dயோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாயிட்டே இருக்கு. இதெல்லாமே உங்களோட கீ ஸ்ட்ரென்த்தா பார்க்கிறோம். வீக்னஸ் பார்க்கறப்போ இவங்க வந்து லார்ஜ் எக்யூப்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இது ரெவன்யூ வந்து அன்பிரடிக்டடா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி க்ரோ ஆயிட்டு இருந்தாலும் இவங்க வந்து இன்னுமே வந்து நிறைய குளோபல் மார்க்கெட்ஸ்ல வந்து இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இருக்காங்க. இதெல்லாமே இவங்களோட வீக்னஸா இருக்கு. நெக்ஸ்ட் ரிஸ்க்னு பார்க்கும்போது ரெகுலாரிட்டி சேஞ்சஸ், அப்புறம் வந்து குளோபல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸோட காம்படிட் பண்றது, அதே மாதிரி R&Dக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னுமே காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். இதெல்லாமே உங்களோட கீ ரிஸ்கா இருக்கு. ஸோ உங்களோட கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ்னு பார்க்கும்போது R&D எக்ஸ்பேண்ட் பண்றது, அப்புறம் அவங்களோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்றது, டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ உருவாக்குறது, இன்னுமே புது ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்றது, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இன்னுமே புது குளோபல் கண்ட்ரீஸை வந்து ரீச் பண்றது, இதெல்லாமே உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் உங்களோட கீ பாயிண்ட்ஸ் பார்க்குறப்போ CAGR வந்து 50% வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல தான் இவங்களோட சிக்னிஃபிகன்ட் போர்ஷனா இருக்கு ரெவன்யூஸ்ல. ஸோ இன்னுமே வந்து ஹையர் ஆர்டர்ஸ் வந்து US அண்ட் நேட்டோ கண்ட்ரீஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னுமே வந்து சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ரிமோட் வெப்பன் ஸ்டேஷன்ஸ் இதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க ஃபினான்ஷியல் இயர் 2026 அந்த மாதிரி டைம்ல. ஸோ இதெல்லாம் தான் கம்பெனிஸோட ஓவர் வியூ. ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்க, இவங்க எங்கெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஸோ இவங்களுக்கு ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகுது இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ராஃபிட் growth ஆகட்டும், சேல்ஸ் growth ஆகட்டும், மார்ஜின் ஆகட்டும் எல்லாமே வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கம்பெனி வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.